கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மாறணும் மறையணும், கர்த்தரையே நோக்கணும். ஆண்டவரே, எங்கள் கவலைகளில் கண்ணீரில் உம்மை நாங்கள் மறந்து போகிறோம், உம்மை விட்டு நாங்கள் விலகி போகிறோம், உம்மையே நாங்கள் நோக்காமல் இருக்கிறோம். தூய ஆவியானவரே, எங்கள் கவலையிலும் எங்கள் கண்ணீரிலும் எங்கள் துக்கத்திலும் எங்களுடைய துயரத்திலும் ஒருபோதும் ஆண்டவரை விட்டு விலகி போகாதபடி எங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தும் ஆவியானவரே பாடுவோம். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே, சொல்லி தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை கேட்போம். ஆவியானவரே, எலியாவின் மீது வந்த ஆவியானவரே, அப்போஸ்தலர் மீது வந்த ஆவியானவரே, இயேசுவின் மீது வந்த ஆவியானவரே, இதோ இந்த நாளிலே எங்கள் மீது வாரும். உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும். எங்களுடைய அவநம்பிக்கையை போக்கி நம்பிக்கை தார். எங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தும். நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய மனதையும் உள்ளத்தையும் தார். எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்கள், அவநம்பிக்கைகள், ஜபத்தை பற்றி அவநம்பிக்கைகள், கடவுளுடைய பராமரிப்பை பற்றிய அவநம்பிக்கைகள், கடவுளை பற்றிய இருக்கக்கூடிய நம்பிக்கையை பற்றிய அவநம்பிக்கைகள், விவிலியம் சொல்லக்கூடிய காரியங்களை பற்றிய அவநம்பிக்கைகள், நற்கனையை பற்றிய அவநம்பிக்கைகள், எங்களுடைய திருச்சபையை பற்றிய அவநம்பிக்கைகள் எல்லாவற்றும் இருந்த ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவநம்பிக்கையில் இருந்து எடுத்து போட்டு நம்பிக்கையை தாரும், உங்களுடைய வல்லமையை தாரும், எங்களை அபிஷேகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயங்கள், அச்சங்கள், எங்கள் வாழ்க்கையை பற்றி, எங்கள் குடும்பத்தை பற்றி, எங்களுடைய பிள்ளைகளை பற்றி, எங்களுடைய உடல் நோய்களை பற்றி, எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி இருக்கக்கூடிய எல்லா பயங்களில் இருந்தோம் ஆவியானவரே, எல்லா பயங்களையும் நீக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். அப்போஸ்தலருடைய பயத்தை நீக்கினீரே, மன உறுதியை கொடுத்தீரே, தைரியத்தை கொடுத்தீரே, அடைந்து போயிருந்த அந்த அறைகளில் இருந்து வெளியே கொண்டு வந்து நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் நாங்கள் அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாத தைரியத்தை கொடுத்து அதே ஆவியானவரே, ஏதோ எங்களுடைய உள்ளத்தில் எங்கள் வாழ்க்கையை பற்றி, எங்கள் குடும்பத்தை பற்றி, எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி, எங்களுடைய நோய்களை பற்றி, எங்களுடைய கவலைகளை பற்றி, கடன் தொல்லைகளை பற்றி நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோமே, அந்த பயத்தில் இருந்து ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி நம்மை முழுமையாய், நம் குடும்பத்தை முழுமையாய் ஆவியானவரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆவியானவரே, எங்கள் மீது வாரும், எங்கள் மீது வல்லமையை பொழியும், எங்களை அபிஷேகம் செய்யும்படியாய்
எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான தீமைகள், பாவங்கள், பாவ நாட்டங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் ஆவியானவரே இந்த நேரத்தில் எங்களை அபிஷேகம் பண்ணும்படியாய், எங்களை அர்ச்சிக்கும்படியாய், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே சொல்லி நம்மை முழுமையாய் ஆவியானவரிடம் ஒப்பு கொடுப்போம். Praise the Lord. 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 Hallelujah. 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 இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே நல்லவர். இயேசுவே நல்லவர். இயேசுவே நல்லவர். வல்லவர். இயேசுவே வல்லவர். இயேசுவே வல்லவர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அமர்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுத்த ஜெபம் அது தெரியாதவங்க இங்கே யாருமே இருக்க முடியாது அப்படின்னு நான் நம்புகிறேன். இயேசு என்ன ஜெபத்தை சொல்லி கொடுத்தார்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. அந்த ஜெபம் தினந்தோறும் நாம் சொல்லக்கூடிய ஜெபம், ஒரு நாளிலே பல தடவை சொல்லக்கூடிய ஜெபம். நாம் ஜெபிக்கிற போதெல்லாம் இந்த ஜெபத்தை பயன்படுத்துகிறோம். நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தை விட இந்த ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். ஏன் அப்படின்னா இது இயேசுவே சொல்லி கொடுத்த ஜெபம். இந்த ஜெபத்தை மற்ற ஜெபங்கள் நாம் தனியாக சொன்னாலும் இந்த இயேசு சொல்லி கொடுத்த ஜெபத்தை பூசைகளை நாம் சொல்கிறோம். திருப்படியிலே நாம் இந்த ஜெபத்தை நாம் சொல்கிறோம். அந்த அளவுக்கு இந்த ஜெபம் மிக முக்கியமானது. அருளிந்த மரியை ஜெபத்தை நம்ம பூசையில் சொல்கிறோமா? சொல்கிறது கிடையாது. அதனால் அந்த ஜெபம் முக்கியம் இல்லை அப்படி கிடையாது. ஆனால் இந்த இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் திருப்படியிலே சேர்த்து நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஜெபம் மிக முக்கியமானது. ஏன் இதை பற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன்? இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை பற்றி ஏன் இன்றைக்கி அதை பற்றி நம்ம பேசின்னு இருக்கிறோம்? இன்றைக்கி நற்செய்தி வாசகம் அந்த வாசகம். அதனால தான் இன்றைக்கி அந்த ஜெபத்தை நாம் யோசிக்க போகிறோம், சிந்திக்க போகிறோம். இந்த ஜெபம் நமக்கு ரொம்ப மனப்பாடமாக தெரிஞ்சாலும், நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஜெபமாக இருந்தாலும், இந்த ஜெபத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த அந்த பவர்ஃபுல்லான ரொம்ப வலிமை வாய்ந்த காரியங்களை நாம் உணர்ந்து சொல்கிறோமா அப்படின்னா இல்லை. பொருள் உணர்ந்து அர்த்தத்தை உணர்ந்து சொல்கிறோமானா இல்லை. அந்த ஜெபத்துக்குள்ளே வரக்கூடிய எல்லா காரியங்களையும் நாம் சொல்லும்போது தியானித்து யோசித்து சொல்கிறோமானா இல்லை. அப்படியே விண்ணகத்தில் இருக்க எங்கள் தந்தையை சொன்ன உடனே டக்குனு முடிச்சு ஆமேனுக்கு வந்துடும் இல்லையா? அது உள்ளே என்ன இருக்குது? அப்போ இன்றைக்கி அந்த ஜெபத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நாம் இன்றைக்கி கொஞ்சம் யோசிக்க போகிறோம். அப்படி யோசிக்கிற போது நீங்கள் இன்றிலிருந்து நாளிலிருந்து அந்த ஜெபத்தை சொல்லுகிற போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு 100 பேரில் ஒருத்தராவது ஆமாம்ல இந்த ஜெபத்தை இப்படி நம்ம சொல்லலாம் இல்லையா, இந்த ஜெபம் சொல்லுகிற போது இதெல்லாம் நம்ம யோசித்து சொல்லலாம் இல்லையா அப்படின்னு யாராவது ஒருத்தர் அதுபோல் ஜெபம் பண்ணாலும் கூட இந்த ஒரு பிரசங்கத்தினால ஒரு பயன். ஓகேங்களா? நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அது பயனா இல்லையான்ட்டு நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் என்னை பார்க்குற போல் இருக்கிறீங்க இல்லையா? ஓகே. பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிட்டு இந்த ஜெபத்துக்குள்ளே நான் போகிறேன். இது வேகமாக சொல்லுகிற ஜெபம் அல்ல, இது வேகமாக சொல்லுகிற ஜெபம் அல்ல, நிதானமாக வாழ வேண்டிய ஜெபம். இப்படியாக ஒரு கோட். இது வேகமாக ரஷ் பண்ணி வேகமாக முடிக்கணும் என்று சொல்லக்கூடிய ஜெபம் அல்ல. ஆனால் நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? வேகமாக முடிச்சிடணும். இது வேகமாக சொல்லக்கூடிய ஜெபம் அல்ல, மாறாக நிதானமாக வாழக்கூடிய ஒரு ஜெபம். அதை வாழ்க்கையில் நிதானமாக நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த ஜெபம் நீங்கள் தனிப்பட்ட விதமாக சொன்னாலும், நீங்கள் தனியாக கோயிலுக்குள்ளே வந்து நீங்கள் தனிப்பட்ட விதமாக இந்த ஜெபம் சொன்னாலும் இது தனிப்பட்ட ஜெபம் அல்ல. இட் இஸ் நாட் பர்சனல் ப்ரேயர். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் கிடையாது. சொல்கிறது தனி தான்,
ஆனால் நீங்கள் தனியாக ஜெபித்தாலும் இது தனிப்பட்ட ஜெபம் அல்ல, இது ஒரு குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம் எப்படி? விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையே அப்படின்னு நம்ம சொல்லுவதில்லை, எங்கள் தந்தையே. ஒருமையில் சொல்வதில்லை, இது பன்மையில் சொல்லுகிறோம், எங்கள் தந்தையே. அப்போ இது நான் தனியாக சொன்னாலும் எனக்காக நான் தனியாக சொல்லக்கூடிய ஜெபம் அல்ல, இது எல்லோரையும் ஒன்றிணைத்து சொல்லக்கூடிய ஜெபம். விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையே கிடையாது, எங்களுடைய தந்தை, நம்முடைய தந்தை. ஆக இது ஒரு குடும்ப ஜெபம். எங்கள் அன்றாட உணவை இன்று எனக்கு தாரும் அல்ல, அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எனக்கு மட்டும் வயிறோமினா போதும் இல்லை, எங்களுக்கு தாரும். மீண்டும் இது எல்லோரையும் சேர்த்துக்கொள்ள ஜெபம். அடுத்த வாக்கியம் லைனாக வந்தால் தான் வரணும். எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் எனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல, நான் மன்னிப்பதில்லை, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எல்லாமே பன்மை. எங்களை சோதனைக்கு, என்ன சோதனை கிடையாது, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தரலாம். நீங்கள் தனியாக ஜெபம் சொன்னாலும் நீங்கள் எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறீர்கள். அது உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய அன்பியமாக இருக்கலாம், உங்களுடைய குழுவாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம். நீங்கள் இந்த ஜெபத்தை சொல்கிற போது நீங்கள் எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறீர்கள். அப்போ இந்த ஜெபத்தை சொல்கிற போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மனசில் வரக்கூடிய சிந்தனை இனிமேல் எப்படி இருக்கணும்? இந்த ஜெபத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் யாரையெல்லாம் நினைத்து விட்டு இந்த ஜெபம் சொல்கிறேனோ அந்த ஜெபம் அவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் குடும்பத்தை நினச்சிட்டு இந்த ஜெபம் சொன்னீங்கன்னா இந்த ஜெபத்தின் வழியாக வரக்கூடிய ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் வருது? உங்கள் குடும்பத்துக்கு வருது. உங்கள் கனவு ஜெபமே சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த ஜெபத்தை சொல்கிற போது அந்த ஜெபத்தின் வழியாக யாருக்கு ஆசீர்வாதம் போகுது? எங்களை சோதனை விடவிடாதையும் சொல்கிற போது அந்த சோதனை உங்களுடைய கணவருக்கு வராமல் இருக்க நீங்கள் தடுக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு வராமல் இருக்க நீங்கள் தடுக்கிறீங்க. அப்போ இது ஒரு குடும்ப ஜெபம், தனிப்பட்ட ஜெபம் அல்ல. நீங்கள் தனியாக ஜெபித்தாலும் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீர்கள். மூன்றாவது, இது நம்முடைய தேவைகளை முன்வைத்து ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, நம்முடைய தேவைகளை மையப்படுத்தி முன்வைத்து ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. இந்த ஜெபத்தை சொல்லுகிற போதே நாம் யாரை முன்வைத்து ஜெபிக்கிறோம் அல்லது எதை முன்வைத்து ஜெபிக்கிறோம்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரை முதன்மைப்படுத்துகிறோம். உம்முடைய பெயர் போற்றப்படுவதாக, ஆண்டவரையும் உடைய பெயரை முக்கியப்படுத்துகிறோம். உம்முடைய ஆட்சி வருக, அவரை முக்கியப்படுத்துகிறோம். அதுக்கு பின்புதான் நம்முடைய தேவைகள். ஆனால் நம்ம மற்ற நேரத்தில் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி போகுது? வந்த உடனே ஆண்டவரே எனக்கு இது தாங்க, அது தாங்க. நம்முடைய ஜெபங்களில் நம்முடைய தேவைகளை முதன்மைப்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் யாரை முதன்மைப்படுத்துகிறோம்? கடவுளை மையப்படுத்துகிறோம், தந்தையை மையப்படுத்துகிறோம். அப்போது இது நம்முடைய தேவைகளை பின்னுக்கு தள்ளி ஆண்டவரை முதன்மைப்படுத்துகிற ஜெபம் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க. நான் இதோடு நிப்பாட்டிக்கிறேன். அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? ஒரு 7 காரியங்களை இந்த ஜெபம் உள்ளடக்கியது. நீங்கள் இந்த 7 காரியங்களை நீங்கள் கேட்டு இருக்கலாம். ரொம்ப ஃபேமஸான ஒரு சிந்தனை தான் இது. நிறைய பேர் பேசியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாக்கியமாக போகிற போது அந்த 7 காரியங்கள் நமக்கு புரியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆங்கிலம் சொல்லணும் அப்படின்னா ஆர் ஃபாதர், இல்லையா? ஃபாதர். நம்முடைய கடவுள் தந்தையாக தாயாக இருக்கிறார். நம்முடைய கடவுள் ஆண் மட்டும் கிடையாது, நம்முடைய கடவுள் பெண்ணும் கூட. ஆக பெண்மையும் ஆண்மையும், கடவுளுக்கு உருவம் கிடையாது, கடவுளுக்கு ஜெண்டர் கிடையாது, இல்லையா? ஆண் பெண் கிடையாது. அப்போது கடவுள் தாயும் தந்தையுமாக இருக்கிறார். எல்லா ஆணுக்குள்ளும் பெண்மை இருக்கிறது, எல்லா பெண்ணுக்குள்ளும் ஆண்மை இருக்கிறது. அப்போது நமக்குள்ளே நாம் ஆணும் பெண்ணுமாக கலந்திருக்கிறோம். இந்த அன்பு, ஃபீலிங், அழுகை இதெல்லாம் பெண்மை உடையது. வீரம், தைரியம் இதெல்லாம் ஆண்மையுடையது. இது 2 பேருக்குமே இருக்குது. அப்போது நாம் எப்படி ஆணும் பெண்மையும் சேர்த்து இருக்கிறோம். அதில் ஆணுடைய தன்மை அதிகமாக இருக்கிற போது ஆணாகும், பெண்ணுடைய தன்மை அதிகமாக இருக்கிற போது அது பெண்மையாக பெண்ணாக இருக்கிறோம். கடவுள் ஆணும் குணங்களையும் பெண்ணின் குணங்களையும் சேர்த்து தனக்கு அன்பு, இரக்கம், பரிவு இதெல்லாம் யார் குணம்? இதெல்லாம் பெண்மையின் குணம். இது கடவுளுக்கு இருக்கா? இருக்கு.
அப்போ கடவுள் தாயும் தந்தையுமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆர் ஃபாதர் அப்படி சொல்லுகிற போது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே தாயே அப்படி சொல்லுகிறோம். சரி, இதுக்கு ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லுகிறோம்? பேரண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? பேரண்ட். இந்த ஜெபத்தில் 7 P வருகிறது. ஏபிசி ஆல்ஃபபெட்ஸ். அதில் P என்கின்ற வேர்டு வருகிறது. P LMNOPQ அந்த P பற்றி சொல்லுகிறேன். ஸோ முதல் P என்னன்னா பேரண்ட். கடவுள் எப்படி இருக்கிறார்? தாயும் தந்தையுமாக ஒரு பேரண்டாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கடவுள் பாஸ் கிடையாது. நம்முடைய கடவுள் முதலாளி கிடையாது. நம்முடைய கடவுள் ஒரு மேனேஜர் கிடையாது. நம்முடைய கடவுள் ஒரு சூப்பர்வைசர் கிடையாது. அல்லது நம்முடைய கடவுள் ஒரு போலீஸ்காரன் கிடையாது. எப்போ தப்பு பண்ணுற தண்டிக்கலாம், என்ன வேலை செய்ய மாற்ற திட்டலாம் என்று பாஸோ போலீஸோ அல்லது நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு விதமான முதலாளியோ நம்முடைய கடவுள் கிடையாது. நம்முடைய கடவுள் யாரு? இஸ் எ பேரண்ட். ஸோ ஃபஸ்ட்டு P ஆஃப் ஃபாதரில் வரக்கூடிய முதல் P எங்கள் தந்தையே. இந்த பேரண்டல் காட். அவர் தாயும் தந்தையுமான கடவுளாக இருக்கிறார். அவர் பாசு கிடையாது, முதலாளி கிடையாது, நம்மை அடிமைப்படுத்தக்கூடியவர் கிடையாது. மாறாக ஒரு குழந்தை தன்னுடைய தாயை தந்தையை நோக்கி ஓடுவது போல நாம் கடவுளை தேடி வர முடியும். இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப். இந்த பாஸுக்கும் சர்வெண்ட்டுக்கும் இருப்பது ரிலேஷன்ஷிப் கிடையாது, அது ஒரு பிஸ்னஸ். ஆனால் பிள்ளைக்கும் தந்தைக்கும் தாய்க்கும் இருப்பது என்னது? ரிலேஷன்ஷிப். அப்போ இந்த ஜபத்தை நான் சொல்லுகிற போது என்னுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு அப்படின்னா, நான் ஒரு தகப்பனை தேடி வந்திருக்கிறேன். என்னுடைய தாயும் தந்தையுமான கடவுளோடு நான் பேச வந்திருக்கிறேன். இந்த ஜபத்தை சொல்லுகிற போது நான் மகனாக மகளாக என் தந்தையிடம் நான் ஜெபிக்கிறேன் என்ற உறவு. ஒரு குழந்தை அப்பாவுடைய மடியில் ஓடி வந்து உட்காருகிற அந்த ஆசை, அந்த பாசம், அந்த அன்பு இந்த ஜபத்தை ஜெபிக்கிற போது நமக்கு இருக்கணும். இப்போ நம்ம சொல்லுவோம், இந்த ஜபத்தை வேகமாக சொல்லணுமா, அனுபவித்து ருசித்து சொல்லணுமா? ஒரு குழந்தை அப்பாவுடைய மடியில் உட்கார்ந்து அனுபவித்து மகிழ்வது போல இந்த ஜபத்தை அப்படியாக நாம் சொல்ல வேண்டும். என்றால் என் தந்தையோடு பேசுகிறேன், தாயோடு பேசுகிறேன். ஸோ காட் இஸ் எ பேரண்ட். P. ரெண்டாவது நாம் பார்க்கக்கூடியது அவருடைய பெயர் போற்ற பெருக. யாருடைய பெயர்? இயேசுனுடைய பெயர் போற்ற பெருக. We are praising his name. கடவுளுடைய நாமத்தை நாம் புகழ்கிறோம். praising. ரெண்டாவது P. praising. கடவுளை பிரைஸ் பண்ணுறோம். பிரியமானவர்களே, கடவுளுடைய பெயரை போற்றுவது என்னுடைய முதல் சாய்ஸா அல்லது என்னை புகழ்ந்து கொள்வது முக்கியமா? ஆண்டவருடைய நாமத்தை புகழுங்க அப்படின்ட்டு இயேசு இந்த ஜபத்தில் சொல்லி கொடுக்கிறார். நீ என்னுடைய நாமத்தை புகழ வேண்டும், தந்தையினுடைய நாமத்தை புகழ வேண்டும். இயேசு ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்தார். தன்னுடைய ஜபத்திலெல்லாம் கடவுள் தன்னுடைய நாமத்தை புகழ்ந்தார். தன்னை ஒருபோதும் பெருமைப்படுத்திக் கொள்ள நிறைய இடத்துல ஆண்டவர் இயேசு புதுமை பண்ணுறாரு. இதை யாருக்கும் சொல்லக்கூடாது. இந்த புதுமை யாருக்கும் சொல்லாது. போய் குருவிடம் காட்டு, நீ போயிட்டு உன்னுடைய வேலை செய். இது யாருக்கும் சொல்ல வேண்டாம். நாம் ஒரு சின்ன உதவியை கொடுத்துட்டு பார்த்தவங்கிட்டலாம் சொல்லுவோம், நான் தான் ஹெல்ப் பண்ணேன், நான் தான் சாப்பாடு கொடுத்தேன், நான் தான் துணிமணி கொடுத்தேன். இந்த தவ காலத்தில் இன்னும் நிறைய செய்வதுக்கு வாய்ப்பு உண்டு. செஞ்சுட்டு நான் சொல்லிடுவோம், இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங் தேடுமா சொல்லிக்கிறது. நான் ஃபாஸ்டிங். நாம் கடவுளுக்காக செய்யக்கூடிய காரியத்தை சொல்லி நாம் பெருமைப்பட்டு கொள்கிறோம். இயேசு தன்னுடைய ஜபத்தில் யாரை ப்ரைஸ் பண்ண சொல்கிறாரு? கடவுளுடைய நாமத்தை ப்ரைஸ் பண்ணுங்க, உங்கள் நாமத்தை அல்ல. அப்போ இந்த ஜபத்தை சொல்லுகிற போது நமக்கு வர வேண்டியது ரெண்டாவது P என்னென்னா, டோன்ட் ப்ரைஸ் யுவர் செல்ஃப். உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத, கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. மூன்றாவது P என்னவென்றால் பர்பஸ். இந்த ஜபத்தினுடைய பர்பஸ் என்னென்னா, நாம் ஜபம் சொல்கிற போது, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் இந்த உலகில் வர வேண்டும், உம்முடைய ஆட்சி இந்த உலகத்தில் வர வேண்டும், எனக்கு வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், என் ஊதியம் அதிகமாகணும், எனக்கு உடல் சுகமானோம். இந்த ஜபத்தை சொல்கிற போது என்னுடைய நோக்கம் அல்ல, கடவுளுடைய நோக்கத்தை தான் முதலில் வைக்க வேண்டும். கடவுளுடைய ராஜ்யம் வரணும், கடவுளுடைய சித்தம் இந்த உலகத்தில் நிறைவேற வேண்டும், கடவுளுடைய விருப்பம் இந்த உலகத்தில் நிறைவேற வேண்டும். இப்போ இந்த ஜபத்தை சொல்கிற போது நம்முடைய எண்ணம்
ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய பிளான் என்ன, அதற்காக நான் ஜெபிக்கிறேன், அதற்காக நான் வேண்டுகிறேன். இந்த உலகம் நீர் விரும்புகிற போல ஆகணும், அதுக்காக இந்த ஜெபத்தை சொல்கிறேன். 3 P முடிச்சிருக்கோம். ஒன்று, God is a parental God. ரெண்டாவது, நாம் இந்த ஜெபத்தை சொல்லுகிற போது நாம் கடவுளுடைய நாமத்தை புகழ வேண்டும், நம்முடைய நாமத்தையில். மூன்றாவது, இது ஒரு ஆபத்து இருக்குங்க. கத்தோலிக்க திருச்சபையில் எல்லா திருச்சபையிலும் இதோட ஆபத்து இருக்கு. ஜபத்திலையும் கூட நாம் பெருமையை தேடுவது, ஜபத்திலும் கூட நம்முடைய புகழை நாடுவது. இந்த பாஸ்டர் போல யாரும் ப்ரீச் பண்ண முடியாது, பெருமையை தேடுவது. இந்த பாஸ்டர் போல, இந்த சாமியாரை போல, இந்த ப்ரீஸ்டர் போல யாரும் வழிபாடு நடத்த முடியாது, பெருமையை தேடுவது. இந்த பக்கமாக, அதே போல் அந்த பக்கமாக என்ன போல டெய்லி கோயிலுக்கு போகிற யாருமே கிடையாது, என்ன போல விசுவாசி யாரும் கிடையாது. என்ன பிரயோஜனம்? ஒட்டுமொத்த பெருமை நீ எடுத்துக்கிட்டியே. 2 பேர் கோயிலுக்கு வராங்க, ஒருத்தன் முன்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணுறான், ஒருத்தன் பின்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணுறான். முன்னாடி உட்காந்தவன் யார்? இயேசு சொல்கிற கதையில் பரிசேயன் என்ன சொல்கிறான்? நான் நோன்பிருக்கிறேன், நான் 10 பாகத்தை காணிக்க கொடுக்கிறேன், வாரத்துக்கு 2 முறை நோன்பு இருக்கிறேன். கடவுளை புகழ்ந்தானா, தன்னை புகழ்ந்து கொண்டானா? இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. சில சமயம் நாம் பெருமைப்பட்டுக்கொள், கடவுளுடைய காரியத்தில் ஒரு பெருமைப்பட்டுக்கொள்வது நோ யூஸ், லாபம் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே கைமாறி பெற்றுவிட்டீர்கள், உலகம் உன்னை போற்றுச்சு, உலகம் உன்னை பெருமைப்படுத்திச்சு. ஆக ரெண்டாவது, கடவுளுடைய நாமத்தை ப்ரைஸ் பண்ணுறது. மூன்றாவது, கடவுள் இந்த உலகத்தில், கடவுள் என் வழியாக இந்த உலகத்தில் என்ன கொடுக்கணுமோ அதை சொல்லணும், கேட்கணும். என் வழியாக என்ன நடக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய திட்டம் என்ன, நான் என்ன செய்யணும், தட் இஸ் அ பர்பஸ். 3வது P. 4வது ப்ராவிடன்ஸ், எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். ஆண்டவருடைய ப்ராவிடன்ஸ், பாதுகாப்பை கேட்பது, ஆண்டவருடைய உதவியை கேட்பது, பராமரிப்பை கேட்பது. ஆண்டவருடைய பராமரிப்பு, இன்று தேவையான உணவை இன்று எனக்கு தாரும். பிரியமானவர்களே, உணவு என்று சொல்கிற போது வெறும் உணவு அல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் ஆண்டவருடைய கருத்தில் வச்சு, ஆண்டவரே என்னால் முடியல, இந்த வாழ்க்கையில் ஓட தேவைகள் இருக்குது, எல்லாம் என் சொந்த பலத்தால் அறிவால் நான் வாங்கிட முடியாது, எடுத்துட முடியாது, ஜெயிச்சிட முடியாது, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும். சரண்டரிங், நாம் சரண்டர் ஆகணும். ஆண்டோடைய ப்ராவிடன்ஸ் நமக்கு வேணும். நான் இருப்பதும் இயங்குவதும் அவராலில் தான். அப்போ அவருடைய ப்ராவிடன்ஸ் இருக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். விவிலியத்தினுடைய பார்வையில் உணவு என்பது வெறும் சாப்பாடு கிடையாது, வேற என்னது? இறை வார்த்தை தான் விவிலியம் உணவு என சொல்லுகிறது. அப்போ நாம் அதுக்கும் ஜெபிக்கணும். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு ஆண்டவரே என் கூட பேசுங்க, இன்றைக்கி நான் என்ன செய்யணும், உன் வார்த்தை கொடுங்க, இன்றைக்கி நான் என்ன பண்ணணும், நீங்கள் என் கூட பேசுங்க. ஆண்டவரை பேசும் மடியான் கேட்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு தாகம் உள்ளவராக்கணும், வெறும் வயிற்றுக்குண்டான தாகம் கிடையாது. அதான் போன வாரத்தில் நாம் சிந்தித்தோம். போன ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் பசியாக இருக்கிறார். சாத்தான் வந்து சொல்லுது, பசியாக இருக்கிற கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடு. இயேசு என்ன சொல்கிறாரு? மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை, மாறாக கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்கிறான். ஆக உணவு என்பது இயேசுக்கு வயிற்று உணவு அல்ல, இறை வார்த்தை. என்னால் இறை வார்த்தையிலும் வாழ முடியும். ஆக ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தைக்கு தாகத்தோடு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவனுக்கு உணவு தாங்க, எனக்கு வயிற்று உணவு மட்டுமல்ல, என்னுடைய ஆன்மாவுக்கு உணவு தாங்க, இறை வார்த்தை தேடணும். ஸோ அது ப்ராவிடன்ஸ். 4வது. 5வது பாடன் என்பதுக்கு அர்த்தம் என்ன தமிழில்? மன்னிப்பு. இன்று எங்கள் குற்றங்களை மன்னியும் நாம் கேட்குறோம். எங்கள் குற்றங்களையெல்லாம் மன்னிங்க, ஃபர்கிவ்னஸ் கொடுங்க, பாடன், எனக்கு மன்னிப்பு தாங்க. பல சமயத்தில் நம்ம பாவங்களுக்கு இந்த ஜபத்தில் சொல்லிட்டு போகிறோமே ஒழிய அது உணர்ந்து சொல்கிறோமா, நான் என்னெல்லாம் பாவம் பண்ணேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ண தான் இந்த பாவத்தெல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்ல முடியும். என் பாவத்தை நான் நினச்சே பார்க்கல அப்படின்னா என் பாவங்களை மன்னின்னு சொல்ல என்ன அர்த்தம் இருக்குது? இப்போது நான் உங்களுக்கு எதிராக நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன தப்பு பண்ணு நினச்சாதான் உங்ககிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்க முடியும். நான் உங்களுக்கு எதிராக என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல, அல்லது அதை நான் என்னை யோசித்து பார்க்கல, நான் வந்து மன்னிப்பு கேட்பேனா? என்ன பாவம் பண்ணன்னு தெரியாமல் மன்னிப்பு கேட்பேனா? அப்போது என்னுடைய பாவங்களையெல்லாம் நினைத்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம்.
அதான் வந்து 5வது பாடன், ஆண்டவர் என் குற்றங்களை மன்னியும். 6வது பீஸ், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். ஒரு அமைதியான வாழ்வு கொடுங்க, ஒரு நிம்மதியான வாழ்வு கொடுங்க, சோதனைகள் இல்லாத ஒரு வாழ்வு கொடுங்க. சோதனையிலிருந்து எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். ஸோ அது பீஸ். 7வது ப்ரொடெக்ஷன், எங்களை தீமையிலிருந்து விடுவித்தரலும், எல்லாவது தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்தலும், ப்ரொடெக்ஷன். இந்த 7P தேவைப்படைய நீங்கள் வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. காட் இஸ் பேட்ரன், பேரண்டல் காட், தாயும் தகப்பனாக இருக்கக்கூடிய கடவுள். 2வது நாம் ஆண்டவரை புகழக்கூடிய ஜெபம். 3வது ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் கேட்டு ஜெபிக்கிற ஜெபம். 4வது ஆண்டவருடைய பராமரிப்பை கேட்டு ஜெபிக்கிற ஜெபம். 5வது ஆண்டவருடைய மன்னிப்பை, மன்னிப்பை கேட்டு ஜெபிக்கிற ஜெபம். 7வது ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை கேட்டு ஜெபிக்கிற ஜெபம். 7வது ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை கேட்டு ஜெபிக்கிற ஜெபம். இத்தனை காரியங்களும் இந்த ஜெபத்தில் இருக்கு, நாம் உணர்ந்து சொல்லுவது இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய கரங்களை விரிப்போம். ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் உணர்ந்து, பொருள் உணர்ந்து இப்போது சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு தீமையில் இருந்து எங்களை விடுவித்தரலும். பிரியமானவர்களே, பல்வேறு சமயத்தில் நாம் ஜெபங்களை எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாமல் ஜெபிக்கிறோம். பல வேளைகளில் கடமைக்காக ஜெபிக்கிறோம், பல வேளைகளில் ஒரு டைம் பாஸிங்காக ஜெபிக்கிறோம், பல வேளைகளில் எல்லாம் ஜெபிப்பது போல நானும் அவரோடு 10ஓடு 1 11ஆக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் விரும்புகிறபடியாக நான் ஜெபிக்கிறேனா? ஆண்டவரை எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொன்னபோது இந்த ஜெபத்தை ஆண்டு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்படியாக ஜெபியுங்க, நிதானமாக ஜெபியுங்க, பொருள் உணர்ந்து ஜெபியுங்க. ஆனால் பல வேளைகளில் ஜெபத்தை நாம் ஒரு பழக்க வழக்கமாக, வாடிக்கையான விதத்தில், வெறும் வார்த்தைகளில், வெறும் மனப்பாடமாக, வெறும் வார்த்தைகளாக சொல்லி நாம் கடமையை நிறைவேற்றி விடுகிறோம். மனசார சொல்வது தான் ஜெபம், நம்பிக்கையோடு சொல்வது தான் ஜெபம், உள்ளத்திலிருந்து வருவது தான் ஜெபம். ஒரு அப்பா கிட்ட குழந்தை அழகான வார்த்தைகளை சொல்லி மனப்பாடம் சொல்லி பேசாது. ஒரு அப்பா கிட்ட குழந்தை எப்படி பேசுன்னா மனசிலிருந்து பேசும், தன்னுடைய கவலைகளை மனசிலிருந்து சொல்லும். அழ வேண்டிய சமயத்தில் அந்த தகப்பனை பார்த்து, அம்மாவை பார்த்து, தாயை பார்த்து தன்னுடைய வேதனையை கண்ணீரால் சொல்லும், பேசாது, கண்ணீரால் சொல்லும். தன்னுடைய கவலையான முகத்தால் சொல்லும், தன்னுடைய அழுகையினால் தன்னுடைய கவலைகளை சொல்லும். இதுதான் உறவு, இதுதான் தந்தைக்கும் பிள்ளைகளுக்குண்டான உறவு. அழகான வார்த்தையில் போட்டு குழந்தை பேசுவதில்லை, கிராமத்தெல்லாம் பார்த்து குழந்தை பேசுவதில்லை, அடுக்குமொழியிலே போட்டு தந்தையோடு குழந்தை பேசுவதில்லை. அது வார்த்தைகளினால் பேசுவதல்ல, மனதால் பேசுவது. அதுதான் ஜெபமாக இருக்கும். பல சமயத்தில் உங்களுடைய உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது, நீங்கள் என்னை உதட்டினால் புகழ்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாமும் கூட பல சமயத்தில் உதட்டினால் தான் ஆண்டவர் புகழ்ந்திருக்கிறோம். நம்முடைய உதட்டினால்தான் ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நம்முடைய மனசில் அவநம்பிக்கை இருந்திருக்கு, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் கிடையாது, ஃபெய்த்து கிடையாது, ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு கிடையாது. இன்றைக்கு முதல் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்வார், நீங்கள் பிற இனத்தாரை போல உங்கள் ஜெபத்தில் பிதற்ற வேண்டாம், அடுக்குமொழிகளை சொல்லி கொண்டிருப்பதனால் நீங்கள் நினைத்ததை பெற்றுக்கொண்டீர்கள் என்று நீ நினைக்க வேண்டாம். மாறாக நீங்கள் உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிவார். நீங்கள் கேட்பதற்கு முன்னாடியே ஆண்டவர் அது உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் மனசோடு நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசினீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிறத ஆண்டவர் நிச்சயமாக புரிந்து கொள்வார், ஆண்டவர் அதை கொடுப்பார். எனவே ஆண்டவர்னு சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க தெரியல, எப்படி ஜெபம் பண்ணுன்னு தெரியல, அல்லது ஜெபிக்கிற போது எனக்கு பராக்கு, ஜெபிக்கிற போது சாத்தான் தொல்லைக்கு நான் விழுந்து விடுகிறேன், ஜெபிக்கிற பலமான என்னுடைய காரியங்களை யோசித்து கொண்டிருக்கிறேன்,
என்னுடைய மனசு வேறு எங்கோ இருக்கிறது. உதட்டளவிலே நான் புகழ்ந்து கொண்டிருக்கிறேன், நாவினால் புகழ்ந்து கொண்டிருக்கிறேன், வார்த்தைகளால் புகழ்கிறேன், ஆனால் என்னுடைய மனசினால் நான் புகழலை. எனக்கு ஜெபிக்கக்கூடிய வல்லமை தாங்கன்னு சொல்லி இந்த பாடல் வழியாக ஆண்டவருடைய வல்லமை கேட்போம். நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. பல சமயத்தில் நம்ம கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பதுக்கு பயப்படுறாங்க, ஜெபிப்பதுக்கு வெட்கப்படுகிறார்கள், ஆண்டோடைய வார்த்தை சொல்றதுக்கு வெட்கப்படுறாங்க, ஆண்டவரை பற்றி ரெண்டு வார்த்தை புகழ்ந்து பேசுவதற்கு வெட்கப்படுகிறோம். யாராவது என்ன நினைச்சிடுவாங்க, தப்பா சொல்லிடுவேனோ, தப்பா ஜெபம் பண்ணிடுவோம் என்று சொல்லி ஜெபத்தில் ரைட்டு தப்பு என்பதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், வெட்கப்படுகிறோம். என்னுடைய பேரை கெடுத்துட்டா, என்னை அசிங்கப்படுத்திட்டா, என்னை அவமானப்படுத்திட்டா, என்னை கிண்டல் பண்ணிட்டா என்று நான் என்னுடைய மரியாதை குறைந்து போய்விடுவேனோ என்று சொல்லி நான் ஜெபத்தை சொல்லாமல் இருக்கிறேன், பொது இடங்களில் ஜெபிக்காமல் இருக்கிறேன், அன்பியங்களை பேசாமல் இருக்கிறேன், கடவுளுடைய வார்த்தை பற்றி சொல்லாமல் இருக்கிறேன். இது கடவுளை அவமானப்படுத்துவது. வல்லமை கேட்போம், எப்படி ஜெபிக்கும் என்கிற ஞானத்தை கேட்போம், பாடுவோம். ஜெபி மகனே, ஜெபி மகளே, ஜெபி மகனே, ஜெபி மகளே, ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும்போது நிச்சயம் பதிலுண்டு. ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும்போது நிச்சயம் பதிலுண்டு. கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. நம் கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. ஜெபி மகனே, ஜெபி மகளே. கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நம்முடைய கடவுள் ஒருபோதும் பொய் சொல்லக்கூடிய கடவுள் அல்ல. நீ கேள், நான் பார்த்து கொடுக்கிறேன், முடிந்தால் கொடுக்கிறேன் சொல்லக்கூடிய கடவுள் அல்ல. சுகமாக நலமாக என்று சொன்ன மாத்திரத்திலேயே சுகம் பெற்றார்கள், நலம் பெற்றார்கள். ஆண்டவர் கேளுங்கள் என்று சொல்கிறார். பல சமயத்தில் நாம் நம்பிக்கையோடு கேட்பதில்லை, நாம் கேட்கிறோம் ஆனால் நம்பிக்கையோடு கேட்பதில்லை. நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே பெற்றுக் கொள்வீர்கள் நம்பிக்கையோடு நாம் கேட்பதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் நான் தருகிறேன், தேடுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே தடையாக இருப்பதெல்லாம் உங்களுக்கு திறக்கப்படும். நீங்கள் தேடுவதெல்லாம் கண்டுகொள்வீர்கள், கேட்பதை பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். கேட்டு பாடுவோம். கேளுங்கள் தருவேன் என்றாரே, தேடுங்கள் கிடைக்கும் என்றாரே. கேளுங்கள் தருவேன் என்றாரே, தேடுங்கள் கிடைக்கும் என்றாரே. தட்டுங்கள் திறக்கும் என்றாரே. நம் இயேசு நமக்கு வாக்கு தந்தாரே. தட்டுங்கள் திறக்கும் என்றாரே. நம் இயேசு நமக்கு வாக்கு தந்தாரே. கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே.
கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. நன் கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. ஜெபி மகனே, ஜெபி மகளே, ஜெபி மகனே, ஜெபி மகளே. மனம் திரும்பி நீ மன்றாடு. ஆண்டவரை, நான் பாவி, என் பாவத்தை மன்னியும். உம்மை விட்டு நான் விலகி போயிருக்கிறேன். உம்மை நம்பாமல் இருந்திருக்கிறேன். நான் ஜெபத்தை நம்பாமல் இருக்கிறேன். ஜெபித்தால் நீ செய்வீர் என்பதை நம்பாமல் இருக்கிறேன். ஜெபத்தினால் ஜெயம் உண்டு. ஜெபிக்கிறவன் வாழ்வு பெற்றுக் கொள்கிறான். ஜெபிக்கிறவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். ஆண்டவரை, நான் நம்பாமல் இருந்திருக்கிறேன். இந்த உலகத்தை நம்பி போயிருக்கிறேன். இந்த உலக பாவங்களை நம்பி போயிருக்கிறேன். ஏதோ நான் மன்னிப்பை கேட்கிறேன். ஆண்டவரே, மனதுருகும் தெய்வமே, உன்னை என்னை மார்போடு அணைத்துக் கொண்டு மன்னிப்பை தாரும் என்று சொல்லி பாடுவோம். மனம் திரும்பி மண்டியிடு, மன்னிப்பை கேட்டுவிடு. மனம் திரும்பி மண்டியிடு, மன்னிப்பை கேட்டுவிடு. மனதுருகும் தெய்வம் இயேசு உன்னை மார்போடு அணைத்துக் கொள்வாரே. மனதுருகும் தெய்வம் இயேசு உன்னை மார்போடு அணைத்துக் கொள்வாரே. சேர்ந்து பாடுவோம். கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. உன் கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. ஜெபி மகனே, ஜெபி மகளே, ஜெபி மகனே, ஜெபி மகளே. ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. ஜெபி மகனே, ஜெபி மகளே, ஜெபி மகனே, ஜெபி மகளே. கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. உன் கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. இப்போது கூட பல பேருக்கு ஜெபித்தாள் எனக்கு நடந்து விடுமா, கடவுள் கொடுத்துருவாரா, நான் கேட்கறதெல்லாம் கடவுள் கொடுத்துருவாருங்கிற அவநம்பிக்கை இருக்கலாம். ஜெபித்தால் ஜெயம் உண்டு கிடைக்குமா, ஜெபித்தால் நான் ஜெயிச்சிருவேனா, வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து விடுவேனா என்கிற அவநம்பிக்கை இருக்கலாம். விவிலியத்தில் தானியேல் ஜெபம் செய்தனால் அவர் காப்பாற்றப்படுகிறார் என்று நமக்கு தெரியும். போலியான தெய்வத்தை நீ வணங்கணும், என்னை வணங்க வேண்டும், அரசனை வணங்க வேண்டும். தானியேலுக்கு அதில் உடன்பாடு இல்லை. பேராபத்து இருக்கிறது. எரிகிற நெருப்பு சுவாலையிலே தானியேல் தள்ளப்பட இருக்கிறார். ஜெபிக்கிறார். தானியேலுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை. யூதித்து மிகப்பெரிய ஒரு எதிர் சவாலை சந்திக்க இருக்கிறாள். தன்னுடைய நாட்டை அடிமையாக்கிக் கொள்ளக்கூடிய ஒலோபெரின்
தன்னுடைய நாட்டுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். அவனை எதிர்த்து போர் செய்ய முடியாது. யூதித்து சொல்கிறார், நான் அவனை மேற்கொள்கிறேன். நான் தன்னந்தனியாக சென்று அவனுடைய தலையை அறுக்கிறேன். ஜெபிக்கிறாள். நீளமான ஜெபத்தை யூதித்து சொல்லுகிறார். நம்பிக்கையோடு யூதித்து ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே, நான் அல்ல, நீங்கள் தான் இந்த வெற்றியை கொடுக்க வேண்டும். எஸ்தர் தன்னுடைய நாட்டுக்கு எதிராக வந்த ஆமான் என்கின்ற மனிதனை, கொடுங்கோலனை எஸ்தர் ஜெயிக்கிறார். அவளும் ஜெபிக்கிறார். இந்த 3 நிகழ்வுகளை நமக்கு சொல்லுவது என்னவென்றால், ஜெபித்தால் ஜெயம் உண்டு. நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமாய் வெற்றி உண்டு. இன்றைக்கு ஆராதனையில் பங்கெடுக்கக்கூடிய அருமையான சகோதரி சகோதரியே, நாம் வேடிக்கை பார்க்க வரவில்லை, ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஒரு சில நிமிடங்களை நீங்கள் ஜெபியுங்கள். ஃபாதர் சொல்வார், ஃபாதர் ஜெபம் பண்ணுவார் அல்ல, உங்கள் தேவை உங்களுக்கு தெரியும். கண்ணீரோடு ஜெபித்து பாருங்கள். முழந்தால் படியிட்டு ஜெபித்து பாருங்கள். நம்பிக்கையோடு ஜெபித்து பாருங்கள். ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, விவிலியத்திலே வசனம் இப்படியாக வருகிறது, நான் உங்களுடைய கண்ணீரை என் தோற்பையில் சேர்த்திருக்கிறேன். என் கண்ணீரை ஆண்டு தோற்பையில் சேர்த்து வைக்கிறனால எனக்கு என்ன லாபம்? அந்த வசனம் அப்படியாக நான் புரிந்து கொள்ளக்கூடாது. உன் கண்ணீரை வீணாய் போக விடவில்லை. கடவுள் உன் துன்பத்தை பார்க்காமல் இல்லை. கடவுள் உன்னுடைய கண்ணீரை பார்க்காமல் இல்லை, மாறாக உன்னுடைய துன்பத்தை பார்க்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அந்த துன்பத்தை தன்னுடைய துன்பமாய் ஏற்றுக்கொள்கிறார். உன்னுடைய கண்ணீரை தன்னுடைய கண்ணீராக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் நான் வழங்குவேன் என்று வாக்கு தத்தம் கொடுக்கிறார். ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய நேரம். நம்பிக்கையோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த 2ஆம் மாதத்தை நாம் முடித்து புதிய மாதத்துக்கு செல்கிற போது இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் பண்ணுவார். இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் கொடுக்க போகிறார். நீங்கள் போகிற பாதையெல்லாம் உங்களுக்கு வெற்றியாய் மாறப் போகிறது. எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அது ஆசீர்வாதமாய், அது ஜெயமாய், வெற்றியாய் மாறப்போகிறது. உங்களுடைய குடும்பங்கள் மகிழ்ச்சி அடைய போகின்றன. உங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி நிறைய போகிறது. உங்களுடைய நோய்கள் நீங்கி சுகமாக நீங்கள் வாழப்போகிறீர்கள். ஆண்டவருடைய மாபெரும் இரக்கம், ஆண்டவருடைய மாபெரும் கிருபை, ஆண்டவருடைய மாபெரும் ஆசீர்வாதங்கள் இந்த வரக்கூடிய இந்த நாட்களிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆண்டு அதை செய்வதற்கு உறுதியாய், ஆண்டு அதை செய்வதற்கு விரும்புகிறார். எனவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள மாண்பிய கீதம் பாடுவோம். மாண்புயர்யூ அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவர் இடமாய் வருகின்ற
ஆண்டவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுளத்திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கண்ணீரோடு ஜெபித்துப்பா, கதறலோடு ஜெபித்துப்பா, கடவுள் நமக்கு செவி கொடுப்பாரே. கண்ணீரோடு ஜெபித்துப்பா, கதறலோடு ஜெபித்துப்பா, கடவுள் நமக்கு செவி கொடுப்பாரே. கடவுள் நமக்கு செவி கொடுப்பாரே. நம் கடவுள் நமக்கு செவி கொடுப்பாரே. திருப்பலி கருத்துக்கள். வல்லவராஜ் ரோஸ்மேரி நீதிமன்ற வழக்கில் வெற்றி பெறவும், அருள் ரெமிஜர்ஸ் வேலை கிடைக்க வேண்டிய விடுதல் பலியாகவும், சேன் வேலை கிடைத்த கடவுள் நன்றியாகவும், அந்தோனி ராணி அருண் பிரீத்தி குடும்பத்தார் நன்றியாகவும், கோடம்பாக்கம் சுரேஷ் மரிய செல்வம் நன்றியாகவும், வேளாங்கண்ணி நிலவுசுக வேண்டியும், குடும்பத்தில் நிம்மதி வேண்டியும், டேனியல் கணேசன் நல்ல வேண்டியும், குணசேகர் நல்ல வேண்டியும், வர்ணபாஸ் குடும்பத்தார் நன்றியாகவும், ஞானகரி ஜோஸ்மி குடும்பத்தார் நன்றியாகவும் வேண்டுதல் பலியாகவும், பாக்கியராஜ் விக்டோரியா குழந்தை பாக்கி வேண்டியும், ரூபன் நன்றியாகவும், சத்தியபாமா கல்வி நிறுவன வளர்ச்சிக்காகவும், ஏஞ்சல் குழந்தை நன்றாக வளர்ச்சி பெற வேண்டியது பலியாகவும், மேத்யூ 10ஆம் வகுப்பு தேர்வு நல்ல முறையில் எழுத வேண்டியது பலியாகவும் நல்சொக வேண்டியும், ஜெயபிரகாஷ் ஆண்டோ ஜெரினா நன்றியாகவும், ஆண்டனி செல்வம் குளோரியும் தீய சக்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டியது பலியாகவும், ரஷல் ரீட்டா ரெஜின் ரவி குடும்பத்தார் நன்றியாகவும், விவேக் காவியா குழந்தை நல்ல முறையில் கிடைக்க நன்றியாகவும் சுகப்பிரச வேண்டியும், அகிலா சுரேஷ் தர்ஷினி 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற வேண்டியது பலியாகவும், தனராஜ் வளர்மதி குடும்பத்தில் நிம்மதியும் தேவைகள் நன்றியின் பலியாகவும், நவீன் பிரவீன் நல்ல முறையில் படிக்க வேண்டியது பலியாகவும், ஜாய்ஸ் மேரியும் ஐசியூ பிரிவில் இருக்கும் இவர் நல்ல உற்சக வேண்டியும் இறையாசிரி வேண்டியும், தீனூஸ் ஃபிகாடோ நல்ல முறையில் திருமணம் நடைபெற வேண்டிய முடிவு கடவுள் நன்றியாகவும், ஜோஷுவா லாக்ஸ்டன் ஃபிலிக்ஸ் டேனியல் கருத்து நிறைவேற வேண்டியும், ஜெரி ஜார்ஜ் காணாமல் போன இவர் ஜெரி விரைவில் வீடு திரும்ப வேண்டியது பலியாகவும், டாரோஸ் பூஜா வேலை கிடைக்க வேண்டியது பலியாகவும், ஜான் போஸ்கோ ஜெயராணி குடும்பத்தார் நன்றி பலியாகவும் குழந்தை பாக்கி வேண்டியது பலியாகவும், ஜோசியும் தேக்லா மேரியும் நன்றாக நன்றி பலியாகவும் புனசொகு கிடைக்க வேண்டும் இறையாசிரி வேண்டியும், சந்தோஷ்குமார் எலிசபெத் மணியும் ஆதித்யா ஹேகன் டாமி குடும்பத்தார் நன்றியாகவும், ராஜீவ் சிவகுமார் குடும்பத்தார் நன்றியாகவும், நவீன் அலெக்ஸ் 32ஆம் ஆண்டு பிறந்த கடவுள் நன்றியாகவும், அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், செசிலியா சேவியர் நன்றியின் பலியாகவும், எக்டர் க்ரூஸ் லில்லி புஷ்பம் குடும்பத்தார் நன்றியின் பலியாகவும், ரியாசிரி வேண்டியும், செல்வராஜ் குடும்பத்தார் நீதிமன்ற வழக்கு தமக்கு சாதகமாக கிடைக்க நன்றியாகவும், மகனுக்கு நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியது பலியாகவும், ஜெனிஃபர் வின்சி
ஜெஃபினா இறையாசிரியனையும் நல்ல சொக வேண்டியும், விமலா ஜேம்ஸ் குடும்பத்தார் நன்றியின் பலியாகவும் நல்ல ஒரு சொக வேண்டியும், குடும்ப நல வேண்டியும், இறையாசிரி வேண்டியும், அஞ்சலியும் வியானியும் +2 தேர்வில் சிறப்பாக வேண்டியது பலியாகவும், மேத்யூ கரோலின் மகன் ஜூலின் நல்ல முறையில் நல்ல உற்சக வேண்டியும், பள்ளியில் இடம் கிடைக்க வேண்டியது பலியாகவும், டெனிஸ் ஜெரால், சங்கீதா மேரி, ஆரன் கெவின், ஜஸ்டின் டான் நல்ல உற்சக வேண்டியும் கருத்து நிறைவே வேண்டியும், ஆலன் ராபர்ட், டயானா, ரெக்ஸ்லின், சுசேனா, கப்ரியேலாம் நல்ல உற்சக வேண்டியும் கருத்துக்கள் நிறைவே வேண்டியது பலியாகவும், பாத்திமா, ஹெலன், அமலநாதன் பூர்ண உற்சக வேண்டியும் கருத்து நிறைவே வேண்டியும் வேண்டியது பலியாகவும், ரீட்டா, நிர்மலா, செசிலியா, வின்சென்ட் நல்ல ஆரோக்கிய வேண்டியும் முக்கிய கருத்துக்கள் நிறைவே வேண்டியது பலியாகவும், எல் ஆத்தீஸ் +2 தேர்வில் சிறப்பாக எழுத வேண்டியும் வெற்றி பெற வேண்டியும் நல்ல உற்சக வேண்டியது பலியாகவும், அருள் சகோதரியும் லில்லி யோசமேரியும், FM மரியா பூர்ணம், இ குளோரியும், எம் ரத்தினம், ஏ நெல்சனுடைய ஆண்மை பற்றிக்காகவும், எட்வின் ஸ்டான்லி டாலி நினைவு தினம் ஆண்மலை பற்றிக்காகவும், சுகந்தா ஜெகநாதனுடைய ஆண்மலை பற்றிக்காகவும், காசா கிராந்தா தொழில் வளர்ச்சி மற்றும் குடும்ப நல வேண்டியும், ஸ்ரீனிவாசன் குடும்பத்தார் நன்றியின் பலியாகவும் நல்ல உற்சக குடும்ப நல வேண்டியும், திரு வணங்காமுடி குடும்பத்தார் குடும்ப நல வேண்டியும், இறையாசிரி வேண்டியும், ரஞ்சித் குமார் போர்ஷியா நன்றியின் பலியாகவும், குழந்தை பாக்கியத்துக்காக நன்றியாகவும், ஜெரும் வேலை கிடைக்க வேண்டியும், முட்டுக்காடு வேளாங்கண்ணி குடும்பத்தார் நன்றியின் பலியாக நல்ல சுக வேண்டியும், இறையாசிரி வேண்டியும், கிளின்டன் நல்ல சுக வேண்டியும், குழந்தை பாக்கி வேண்டிய பலியாகவும், பி ஆரோக்கியராஜ், மிக்கேலம்மாள் பிள்ளைகள் நலன் வியாபாரம் முன்னேற்ற வேண்டிய பலியாகவும், சார்லஸ் அஜின் நல்ல அமைய வேண்டியும், திருமணம் நடைமுறையில் நடைபெற வேண்டியும், வேலை பாதுகாப்பு கிடைக்க வேண்டிய பலியாகவும், திரவியராஜ் அந்தோனி அம்மாள் குடும்ப நல வேண்டியும், தொழில் முன்னேற்ற வேண்டிய பலியாகவும், NK மேத்யூ ஆண்மலை பற்றிக்காகவும் தெய்வீக திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளையும் குடும்ப தேவைகளையும் ஆண்டவர் பார்த்து நாம் சமர்ப்பிப்போம். வருகை பாடல். அனைவரும் எழுந்து நிற்போம். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும், அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவே. தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. கடவுள் உங்களுக்கு சீயோனிலிருந்து ஆசி வழங்குவாராக. அன்பிற்கினியர்களே, மாதத்தின் இறுதி வாரத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும்
எதற்காக இந்த ஆலயத்தை நாம் நாடி வந்திருக்கின்றோமோ அனைத்து காரியங்களையும் கைக்கூடி வரவும் நாம் சிறப்பாக தெய்வீக திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவையில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கி உள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இந்நிலையிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவசனங்கள் 10 முதல் 11 முடிய. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அவை திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். இது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். இந்த நீதயம் பாடும் நேரம் எங்கும் ஆனந்தம். எந்த நீதயம் பாடும் நேரம் எங்கும் ஆனந்தம். உன்னுறவில் கலந்தினான் உந்தன் புகழை
எங்கும் ஆனந்தம். எந்த நிதய குரலிலே உன் ராகங்கள் கேட்குதே, எந்த நிதய குரலிலே உன் ராகங்கள் கேட்குதே, பொங்கும் கான மழையிலே எந்த உள்ளம் நனையுதே, மலரின் மணமாம் இயேசுவை பலரும் போற்ற வாழ்த்துவே. உன் அன்பும் உன்னருளும் என்னிடத்தில் கூட, உன்னுயிரில் நான் கலந்து உன் புகழை பாட. உன் அன்பும் உன்னருளும் என்னிடத்தில் கூட, உன்னுயிரில் நான் கலந்து உன் புகழை பாட. எந்த நிதயம் பாடும் நேரம் எங்கும் ஆனந்தம். பாயும் நீரின் நடுவிலே என் வாழ்வின் ஓடங்கள், பாயும் நீரின் நடுவிலே என் வாழ்வின் ஓடங்கள், மின்னும் தூர ஒளியினை கண்டும் உள்ளம் கலங்காதே, ஒளியின் ஒளியாம் இயேசுவை உணர்ந்தே ஓடம் செலுத்துவேன். உன் அன்பும் உன்னருளும் என்னிடத்தில் கூட, உன்னுயிரில் நான் கலந்து உன் புகழை பாட. உன் அன்பும் உன்னருளும் என்னிடத்தில் கூட, உன்னுயிரில் நான் கலந்து உன் புகழை பாட. எந்தன் இதயம் பாடும் நேரம் எங்கும் ஆனந்தம். எந்த இதயம் பாடும் நேரம் எங்கும் ஆனந்தம். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம்.
மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்கள் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவைகளை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய்து என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோடிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபம் கடவுளின் இதயத்தை அல்ல, மாறாக நம் இதயத்தை கடவுளிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு கருவி. இயேசுவில் அன்பிக்கினியவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் சமாதானமும் இரக்கமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்னாலும் இருப்பதாக. புனித அந்தோனியார் வழியாக கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். இன்று மாதத்தின் இறுதி செவ்வாய்க்கிழமை, அதோடு தவக்காலத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. தவக்காலத்தில் நாம் ஏறெடுக்கும் அனைத்து முயற்சிகளும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகமும் ஜெபிக்கும் பிள்ளைகளாக நம்மை அழைப்பு விடுக்கின்றது. அதனால் இன்றைய திருப்பலியில் ஜெபிக்கும் பிள்ளைகளாக வாழ என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன். நேற்றைய தினம் நாம் என்ன வாசித்தோம்? நேற்றைய தினம் எதனை நாம் மையமாக வாசித்தோம்? மிக சிறியோருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். தவக்காலத்தில் 3 முக்கியமான தூண்கள் எவை? தவக்காலத்தில் 3 முக்கியமான தூண்கள் ஜெபம், தவம், தர்மம். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய தினம் நாம் தர்மத்தை பற்றி வாசித்தோம். எவ்வாறு நாம் அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். 3 வகையான தர்மத்தை பற்றி நாம் நேற்று தியானித்தோம். முதல் வகையான தர்மம் இருப்பதிலிருந்து கொடுப்பது. சக்கேயு எப்படி கொடுத்தார்? சக்கேயு தன்னிடம் இருப்பதை அவர் கொடுத்தார். நான் யாராவது ஏமாற்றியிருந்தால் சொத்துக்களில் பாதியை நான் கொடுத்து விடுகின்றேன், ஏழைகளுக்கு நான் 2 மடங்காக நான் கொடுக்கிறேன் என்று இருப்பதிலிருந்து கொடுத்தார். இரண்டாவது, இருப்பதையும் கொடுப்பது. யார்? திருவிவிலியத்தில் ஏழை கைம்பெண் தன்னிடம் இருப்பதையும் கொடுத்து விட்டார். கடவுள் என்னை பார்த்து கொண்டார். இறுதியாக தன்னையும் கொடுத்து தன்னுடைய உயிரையும் கொடுத்தவர் யார்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்தவர்களே, கொடுப்பது என்பது நாம் முழுமையாக நம்மை ஆண்டவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். அதை தான் நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த 3 தூண்களில் முதல் தூணாக இருப்பது நேற்றைய தினம் நாம் தர்மத்தை செய்ய வேண்டும். இந்த தவ காலத்தில் தர்மமான அந்த முயற்சிகளை நாம் அதிகமாக எடுக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் நாம் வாசித்தோம். இன்றைய தினம் எதை பற்றி? ஜெபம், இறைவேண்டலை பற்றி நாம் தியானித்தோம். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை ஆராதனையில் மிகவும் ஆழ்ந்த சிந்தனையோடு நாம் ஜெபத்தை பற்றி நாம் வாசித்தோம். அதே தான் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பொதுவாக சொல்லுவாங்க, கோவில் போன சாமிக்கு அஞ்சாது. இதுதான் சீடர்களும் வாழ்ந்தாங்க. சீடருடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. திருவிவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம்,
ஆண்டவர் விடியற் காலையில் எழுந்து ஜெபிக்க சென்றார், மாலையில் ஜெபிக்க சென்றார், இரவில் ஜெபிக்க சென்றார். ஆனால் எங்கேயாவது புதிய ஏற்பாட்டில் அதிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும்பொழுது சீடர்கள் ஜெபிக்க சென்றார்கள் என்று வாசிக்கிறோமா? இல்லை. அன்பான இதுதான் சீடர்கள் ஜெபத்துக்கு கொடுத்த ஒரு மேன்மையாக இருக்கிறது. இதை பார்த்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய சீடர்கள் ஜெபிப்பது இல்லை, அவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்ற கேள்விகளோடு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஜெபம்தான் இன்றைய ஜெபமாக இருக்கிறது. ஜெபத்திலே கத்தோலிக்க திருச்சபையில் ஜெபத்திலே முதன்மையான ஜெபம் இந்த இறைவேண்டல் ஜெபம். இது கடவுள் கொடுத்த ஒரு ஜெபமாக இருக்கிறது, அனைத்திற்கும் மேன்மையான ஒரு ஜெபமாக இருக்கிறது என்று மிக அழகாக ஆண்டவர் கொடுத்த ஜெபமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் எதற்காக ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம்? ஜெபிப்பதற்காக. அதுதானே வந்தோம். நம்முடைய வேண்டுதல்களை நன்றியாகவோ வேண்டுதலாகவும் நாம் கொடுக்க வந்திருக்கின்றோம். யாருக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறோம்? யாராவது அடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும், அடுத்தருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அடுத்த வாழ்க்கையை நல்லா இருக்கணும் ஜெபிக்க வரோமா? ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஜெபிப்பீங்க. முதல்ல நமக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுப்போம், நமக்கு பிற்பாடு தான் நாம் அடுத்தவரை பார்க்கின்றோம். அன்பாகவே நாம் ஜெபிப்பது என்பது நமக்காக தான் இருக்கிறது. அதே போன்று எப்படி நாம் ஜெபிக்கின்றோம்? நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கின்றோமா? அல்லது கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம், இல்லைன்னா நாம் போயிடலாம். கடைக்கு போகிறோம், ஒரு பொருளை வாங்க போகிறோம், அந்த பொருள் இருந்தால் நாம் அந்த கடையில் வாங்குகிறோம், இல்லைனா அப்படியே நாம் சென்று விடுகின்றோம். அன்பாகவே நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது? கடவுள் கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன், இல்லை என்றால் நான் அப்படியே சென்று விடுகிறேன் என்ற எண்ணத்தில் நாம் இருக்கின்றோமா? அதுதான் ஆண்டவர் பார்க்கின்றார். நம்முடைய ஜெபங்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பாடல் பாடுகின்றோம். அந்த பாடலுக்கு அர்த்தமாக இன்றைய இறைவேண்டல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்பானங்களே, 4 வகையான செய்திகளை இன்றைய முதல் வாசகத்திலிருந்தும் நற்செய்தி வாசகத்திலும் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு, ஜெப வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த முதல் செயல்பாடாக ஆன்மீக ரீதியான வளர்ச்சி ஜெபத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவது வளர்ச்சியாக உடல் ரீதியான வளர்ச்சியை இந்த ஜெபத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். மூன்றாவது உறவின் ரீதியாக வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நான்காவதாக மன ரீதியான வளர்ச்சியை இந்த ஜெபத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, மிகவும் ஆழ்ந்த சிந்தனையோடு நாம் பார்த்தோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக என்று. அது ஆன்மீகத்தின் வளர்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய நற்கருணை ஆராதனையில் நாம் எதற்காக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே சொல்கின்றோம், உமது பெயர் தூயது என போற்ற பிறகு என்பதை நாம் சொல்கிறோம் என்று மிக அழகாக நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் மிக அழகாக சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் செய்தியாக அவர் சொல்லக்கூடிய ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆன்மீக ரீதியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளர்ச்சி பெற வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும், நாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே ஏன் இயேசு சொன்னார் என்றால், ரோமை ஆட்சி காலத்தில் ரோமையர்கள் தங்களை தந்தை என்று அவர்கள் சொல்ல வினைந்தார்கள். அரசர்கள் நான் தான் உங்களுக்கு தந்தை, நான் தான் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் செய்யக்கூடிய ஒருவராக இருக்கிறேன், அதனால் அரசர்கள் என்னுடைய சிலையை நீங்கள் செய்து வழிபட வேண்டும் என்று அங்கு அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணுலில் இருக்கிற எங்கள் தந்தையை சொல்ல மாறாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை என்று சொல்கின்றார். நீங்கள் அனைவரும் விண்ணுலகை நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் அனைத்தும் ஆண்டவரை நோக்கியே இருக்க வேண்டும், மாறாக இந்த மண்ணுலகத்தை நோக்கி நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நோக்கியே இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் மிக அழகாக நாம் வாசித்தோம். ஆண்டவுடைய இறைவனுடைய வார்த்தையை மழைக்கும் பனிக்கும் அவர்கள் ஒப்பிடுகின்றார்கள். மழை எங்கிருந்து வருது? பூமியிலிருந்து வருதா, மேலிருந்து வருகிறதா? இந்த மழை என்பது மேலிருந்து வருகிறது, வந்து பூமியை நினைக்கிறது. ஒருவேளை மழை பெய்யவில்லை என்றால் பூமி எப்படி இருக்கும்? வறட்சியாக இருக்கும். அப்போ நம்முடைய வார்த்தையில், நம்முடைய வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையில் நாம் வறண்டு போய் இருக்கிறோம். அந்த வறட்சியை நாம் எப்படி பூர்த்தி செய்ய முடியும்?
ஆன்மீக வாழ்க்கையில் நாம் வறட்சியுற்றில் இருக்கின்றோம். அந்த வறட்சியை இறை வார்த்தையை கொண்டு நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். ஜெபத்தை கொண்டு நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். ஆன்மீகத்தில் நாம் வறட்சியாக இருக்கும்போது நாம் ஜெபிக்கும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எவ்வாறு மழை பெய்யும் பொழுது நிலத்தை நினைக்கிறதோ அதே போன்று நம்முடைய இறை வார்த்தையும் ஜெபங்களும் இருக்க வேண்டும் என்று முதல் செய்தியாக நாம் ஆன்மீக ரீதியாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஜெபத்தை கொடுக்கப்படுகின்றது. மழை பெய்கிறது, நிலத்தில் வீழ்கிறது, நிலம் என்னவாக மாறுகிறது? நிலத்தில் என்ன வளர்கிறது? செடி வளர்கிறது, அங்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். அன்பார்ந்தவர்களே, இந்த உணவு என்பது ஆண்டவர் சொல்லக்கூடிய உணவு ஏதோ நாம் இந்த உடல் ரீதியாக ஏற்படுகின்ற உணவு அல்ல, மாறாக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு வாழ்வு தருகின்ற உணவு. எந்த உணவு? திருப்பலியில் தினந்தோறும் நாம் திருப்பலியில் பங்கேற்கின்றோம். ஆண்டவருடைய திருவுடலை நாம் உட்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உணவு என்பதை நாம் மிக சுலபமாக நாம் பூர்த்தி செய்து விடலாம். ஆனால் ஆன்மீக உணவை நாம் திருப்பலியில் பங்கேற்றால் மட்டுமே அந்த உணவை நம்மால் பூர்த்தி செய்ய முடியும். அதை தான் மிக அழகாக சொல்கின்றார். உடல் ரீதியான உணவு அல்ல, மாறாக நம்முடைய ஆன்மீக உடல் ரீதியான உணவை ஆண்டவர் சொல்கின்றார். எங்கள் அன்றாட உணவை தினந்தோறும் எங்களுக்கு தாரும். தினந்தோறும் திருப்பலி நடைபெறுகிறது. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நாம் வளர்ச்சி பெற ஆண்டவருடைய உடல் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. அன்பார்களே, இரண்டாவது செய்தியாக உடல் ரீதியாக நாம் வளர்ச்சி பெற வேண்டும். வெறும் இந்த உடல் மட்டுமல்ல, மாறாக நம்முடைய ஆன்மீக உடலும் வளர்ச்சி பெற வேண்டும். மூன்றாவது செய்தியாக மழை பெய்கிறது, செடிகள் வளர்கிறது, என்ன கொடுக்கும்? விளைச்சலை குடிக்கிறது, உணவை குடிக்கிறது, நம்முடைய பசியை தீர்க்க அது காய்கனிகளை குடிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அது வெறும் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் நாமும் கனிகளை கொடுக்க வேண்டும். அதுதான் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் என்று மிக அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறவு ரீதியான உணவை கொடுக்கின்றார். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது அடுத்தவரை மன்னித்து வாழ வேண்டும், அடுத்தவரை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். எந்த ஒரு பொல்லாப்பும் நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடாது. தான் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, உணவு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். உணவு என்பது உடலை வளர்ப்பதற்காக மட்டுமல்ல, மாறாக விவிலியத்தின் அடிப்படையில் ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த உணவு என்பது உறவின் வெளிப்பாடாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியாத, அறிமுகம் இல்லாத ஒரு நபரை நீங்கள் வீட்டுக்கு அழைப்பீங்களா? நமக்கு தெரிஞ்ச, பரிச்சயமான, பிடித்த நபர்களை மட்டுமே நாம் வீட்டுக்கு அழைப்போம். அழைக்கும் போது நாம் அப்படியே விட்டுருவோமா? சில நபர்கள்லாம் வந்தால் எப்போ வெளியே போவாங்க பார்ப்பாங்க. அன்பாதவர்களே, வந்தவுடனே நம்மளால் முடிந்த உணவுகளை நாம் கொடுக்கின்றோம். அதுதான் உறவின் வெளிப்பாடாக இருக்கிறது. இறை வார்த்தை என்பது உறவின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஆன்மீக வாழ்க்கை என்பது உறவின் வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வாழும்பொழுது அடுத்தவருக்கு நாம் மன்னிப்பை கொடுக்க வேண்டும், அடுத்தவருக்கு நாம் நம்முடைய இரக்கத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி பலியில் நமக்காக கொடுத்தார். ஆன்மீக ரீதியான உறவுகளை நாம் வளர்க்க வேண்டும், உறவின் ரீதியான அந்த உறவுகளை நாம் வளர்க்க வேண்டும். அதே போன்று உணவு ரீதியான நம்முடைய உறவுகளை வளர்க்க வேண்டும். இறுதியாக மன ரீதியாக நம்முடைய உறவுகளை நாம் வளர்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மழையுடைய தன்மை என்பது, அந்த தன்மை என்பது ஒரு நாளும் மாறாது. அது செழிப்பை கொடுக்கக்கூடிய இருக்கிறது, வளமையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போன்றுதான் எந்த ஒரு நல்லவர்களும் தன்னுடைய தன்மையிலிருந்து அவர்கள் மாறக்கூடாது. நாம் அடுத்தவர்களை முழுமையாக மன்னிக்க வேண்டும். தீமையிலிருந்து நாம் நம்மை காப்பது போல ஆண்டவர் நம்மை முழுமையாக நம்மை காக்கின்றார். நாம் அடுத்தவரை தீமையிலிருந்து காக்க வேண்டும். பல்வேறு சமயத்தில் நம்மால் தான் குடும்பத்தில் தீமைகள், சண்டைகள், சச்சரவுகள் வருகிறது. அன்பானவர்களே, இப்படியாக கிறிஸ்துவ வாழ்வு இருக்கக்கூடாது. தவ காலத்தில் நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய அடிப்படையில் நாம் எப்பேருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்,
நம்முடைய குடும்பத்தில் நாம் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றோமா? மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றோமா? ஆண்டவருடைய இறை வார்த்தை என்பது, ஆண்டவருடைய ஜெபம் என்பது தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதுமல்ல, மாறாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று கடவுள் தனக்கு மட்டும் சொந்தமல்ல, மாறாக நம் அனைவருக்கும் சொந்தமாக இருக்கின்றார். அதுதான் மிக அழகாக சொல்கின்றார் யோவான் நற்செய்தியில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு மரியா வருகின்றார். அப்பொழுது பார்க்கும்பொழுது, என்னை நீ பற்றி பிடித்திருக்க வேண்டாம், நான் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளிடம் நான் செல்ல வேண்டும் என்று மிக அழகாக ஆண்டவர் நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கின்றார். அன்பானவர்களே, நாம் அனைவரும் ஒரே பிள்ளைகளாக இருக்கின்றோம். நம்மிடையே எந்த ஒரு பிரிவினை பாகுபாடும் இருக்கக்கூடாது. அதான் மிக அழகாக பவுலடியா சொல்கின்றார், உங்களிடையே கிரேக்கர் என்றோ ரோமையர் என்றோ அடிமைகள் குடிமக்கள் என்றோ நீங்கள் இருக்கக்கூடாது, மாறாக நாம் அனைவரும் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இறை வார்த்தை என்பது முதன்மையாக இருக்கிறது. அதே போன்று இறை வேண்டல் என்பது அதைவிட ஒரு முதன்மையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நமக்கு மட்டுமே வேண்டிக் கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடாது, மாறாக அடுத்தவருக்காக நாம் வேண்ட வேண்டும். அதுதான் இறை வார்த்தையுடைய முழுமையாக இருக்கிறது. நாம் எதற்காக, எப்படி, ஏன் ஜெபிக்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். தவ காலத்தில் அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அடுத்தவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சி எடுக்கின்றோமா? அதற்கான வரத்தை விட தெய்வீக திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் அன்றாடும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் அன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றி உலகளாய் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் அன்றாடும். உடல் ஒருத்து இறையருளை நிறைவாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்களும் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் அன்றாடும். நற்கருணையின் ஆதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் அருள் வாக்கை நாங்களும் திருப்பலில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசத்தை கொண்டு பலி வாழ்வு வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் அன்றாடும். இறை வாக்கு வல்லமையோடு எடுத்துரைத்த புனித அந்தோணியாரே, நாங்களும் அருள் வாக்கை ஆர்வத்தோடு கேட்கவும் அதை கடைபிடிக்கவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் அன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்திலேந்து பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்திரவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடு மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் அன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம்பெண்கள் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் அன்றாடும். தீராத வியாதிகளும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூர்ண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் அன்றாடும். இறை அருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லாம் தேவையிலும் எங்களுக்கு உதவியாக இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவும் தொழிலை ஆசீர்வதியும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் அன்றாடும். அன்பிற்கு நேர்களே, ஒரு சில நிமிடங்கள் கைகளை கூப்பி கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் குடும்ப தேவைகளையும் சமுதாய விண்ணப்பங்களையும் ஆண்டவர் பாத்தில் நாம் சமர்ப்பிப்போம். இதற்காக திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோமோ அனைத்து காரியங்களையும் அந்தோணியருடைய கடவுள் பெற்று தரும்படியாகவும், படிக்கும் பிள்ளைகளையும் குறிப்பாக அரசாங்க பொது தேர்வு எழுதியிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், திருமணமாகாத பிள்ளைகளுக்காகவும், குடி பழக்கத்தால் அடிமை இருக்கும் ஒவ்வொருவரையும், குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காகவும், இன்னும் பல்வேறு தேவைகள், கஷ்டங்கள், கவலையோடு, கடன் பிரச்சனை, தொல்லையோடு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், தவ காலத்தில் நாம் ஏறெடுக்கும் அனைத்து முயற்சிகளும், எதற்காக நாம் ஏறெடுக்கின்றோம் அனைத்து காரியங்களும் கைகூடி வரும்படியாகவும்,
இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவடியாமை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளத்தை தந்தே நிறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா. உள்ளத்தை தந்தேன் தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா. உள்ளத்தை தந்தேன் நிறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா. உள்ளத்தை தந்தேன் தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களதுமான இம்பலி எல்லாவற்ற தந்தையாக இறைவனை கேட்டு தாங்க முடியும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவராகிய இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ, நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்க்கவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரகத்தை பின்பற்றவும் நீர் திருவள்ளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்தரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிறல் கழித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடல் கழித்து இயேசு
கூறியதாவது, அனைவரும் இதிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வளங்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன் ஆண்டகையும் எல்லா திருவினர், குறிப்பாக தெய்வீக திருப்பலியில் பங்கேற்கும் அனைவரையும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எழுது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் முக்கிய அந்தோனியார் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டுக்குள் ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிக்கினருடைய ஒரு வேண்டுகோள், இப்பொழுது வழங்கப்படுகின்ற இயேசுவின் திருவிழானது நல்ல தயாரிப்பு உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ மட்ட பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரிவினை சகோதரர்களோ அல்லது வேற்றுமத சகோதரர் வந்திருந்தால் உங்களிடத்தில் அமர்ந்தபடியாக கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். நல்ல தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ மட்ட பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். அவனியில் அமைதியை ஆக்குகின்றார். அவனியில் அமைதியை ஆக்குகின்றார். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நற்கருணை வடிவில் திகழ்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நற்கருணை வடிவில் திகழ்கின்றார். உடலும் உள்ளமும் நலம் பெறவே, உடலும் உள்ளமும் நலம் பெறவே இவர் உணவின் வடிவில் திகழ்கின்றார். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, அதில் இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, அதில் இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றே, இவர் அன்பில் ஒன்றாய் இணைந்து விட்டால். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றே,
இயேசுவில் ஒன்றாய் இணைந்து விட்டால் துன்பமும் பகையும் மறைந்துவிடும், துன்பமும் பகையும் மறைந்துவிடும், இறை வல்லமை நம்மிடம் நிறைந்துவிடும். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, அதில் இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, அதில் இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நற்கருணை வடிவில் திகழ்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நற்கருணை வடிவில் திகழ்கின்றார். உடலும் உள்ளமும் நலம் பெறவே, உடலும் உள்ளமும் நலம் பெறவே அவர் உணவின் வடிவில் திகழ்கின்றார். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, அதில் இயேசுவே